எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று ஷெல்டரில் 4 பிள்ளைங்களுக்கு வந்து டிவிடி இன்ஜெக்ஷன் போட்டோங்க. ஸோ டாக்டர் இந்த ஷெல்டர் வச்சுட்டு வந்தாங்க. நம்ம 4 டாக்ஸ் ஆல்ரெடி வச்சுருந்தோம். அதில் போடுறது வந்து பையங்க, விருதுநகர். இவனுக்கு வந்து ஆணுறுப்புலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஷெல்டரில் வந்து வச்சுருந்தோம். பார்த்தா டிவிடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவனுக்கு நேற்று ஃபஸ்ட்டு டோஸ் போட்டிருக்கோம். ஒரு டோஸே போதுங்க, ஏன்னா அவனுக்கு மைல்டாக தான் இருந்துச்சு. ஃபர்தராக ரிலீஸ் பண்ணும்போது கருத்தடை பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவோம். மேபி இந்த வீக் கருத்தடை பண்ணுவோம். செகண்ட் வந்து நம்ம லாஸ்ட்டாக கருத்தடை பண்ண பிள்ளைங்க, போன மாதம் கருத்தடை பண்ண பிள்ளை, இவளுக்கு டிவிடி நல்லா அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அவளுக்கும் வந்து ஒரு 3-4 டோஸ் கிட்டே போகும். ஸோ 1 மந்த் இங்கே ஷெல்டரில் தான் ட்ராவல் பண்ணுவாள். ஃபஸ்ட்டு டோஸ் நேற்று போட்டாச்சு. ஃபர்தராக வீக்லி இன்னும் ஒரு 2-3 டோஸ் போடுவோங்க. ஸோ அடுத்து பண்ணவ வந்து ஷெல்டரில் 1 வருஷமாக இருக்கிறவ. ஸோ அவளுக்கு அப்போ டிவிடி தெரியல. மேபி இவங்க மூலிமா ஸ்ப்ரெட் ஆச்சா இல்லை ஆல்ரெடி இருந்திருக்கா அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியலைங்க. ஏன்னா பிகாஸ் 1 இயராக இருக்கா. ஸோ இவளுக்கும் வந்து நேற்று டோஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இவளுக்கு 2 to 3 டோஸ் போகும். ஸோ விருதுநகரில் ஒரு பையன், மகாத்மா காந்தி நகர் மதுரை அந்த லாஸ்ட் மந்த் கருத்தடை பண்ண பிள்ளை, அடுத்து ஷெல்டரில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளைக்கும் போட்டிருக்கோம். கடைசியாக வந்து கோச்சரை நம்ம ரெஸ்கியூ பண்ண பிள்ளை, அப்போயே டிவிடி இருந்துச்சு. பட் முதுகெலும்பு உடஞ்சிருந்தனால நம்ம டிவிடி அப்போ டோஸ் கொடுக்கல. ஸோ ஃபர்தராக நேற்று அவளுக்கு ஃபஸ்ட்டு டோஸ் போட்டாச்சு. இவளுக்கு 3 டோஸ் போகும். இதில் 3 பிள்ளைங்க ரிலீஸ் பண்ணுவோம். ஒரு பிள்ளை மட்டும் ஷெல்டரில் இருக்கும். நன்றிங்க.